ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து நான் மட்டனும் இட்லியும் பண்ணிட்டேன். இப்போ மத்தியானத்துக்கு மீன் குழம்பு, மீன் வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வஞ்சரம் மீன் வாங்கியிருக்கேன். வஞ்சரம் மீன் குழம்பு வச்சுட்டேன், அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ மத்தியானத்துக்கு வந்து நான் வறுவலும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள், மீன் நல்லா க்ளீனாக கழுவி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான மசாலா ஒரு 4 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு போட்டுட்டேன். நான் இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுட்டேன். இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். மசாலாவை நான் இப்படி பண்ணலாம், ராவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளானு. இது கூடவே நம்ம மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லிமிட்டாக போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு இதை பிழிஞ்சாலே போதும் இந்த மீனுக்கு. இது கூட நம்ம சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். ஏன்னா மீன் வந்து கடலில் இருக்கிறது இல்லையா, கொஞ்சம் உப்பு அப்படியே உரைக்கும் நம்மளுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாக மீன் வறுவலோ மீன் குழம்போ செய்யும் போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். இப்போ இந்த மீனெல்லாம் போட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த வஞ்சரத்தை எப்படி சாஃப்டாக தான் பண்ணணும் அப்படின்னு. கொஞ்சம் கலக்கி வச்சுக்கலாம். இப்போ மசால் போட்டு வச்சுட்டேன் பாத்திரத்தில். இதை வந்து நம்ம ஒரு 1 ஹவர் வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. வஞ்சரம் மீன் தலையும் அந்த கொஞ்சம் உடம்பு போட்டு வச்சுருக்கேன். 2 வால் போட்டிருக்கேன் நான். இதில் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. சாப்பிட்டேன், பார்த்தேங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மீன் வறுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன், மீன் வச்சுட்டேன். அதில் ஒரு 4-5 இலை வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சம் குக் ஆகட்டும். கொஞ்சம் சின்ன தீயாக வச்சு குக் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொறுமையாக இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், மீன் வந்து நான் இப்போது ஒரு சைடு திருப்பி இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுட்டு வஞ்சரம் மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கவங்க, சூப்பராக இருக்கவங்க. இப்போ நம்ம இதில் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப யம்மியாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இது என்னன்னா, நம்ம வெறும் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு கூட பண்ணலாம். அது பண்ணால் மண் மாதிரியே இருக்கும் வஞ்சரம் மீனுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு வச்சுட்டு ஒரு மீன் வறுவல் வச்சுட்டு சாப்பிடும் போது அப்படியே அல்டிமேட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.